கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 8/8/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 40:38. பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. So the cloud of the Lord was over the tabernacle by day, and fire was in the cloud by night. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தங்கியிருக்கும் தேவன், நம்மோடு கூட தங்கியிருக்கிறவர். போன வாரம் சனிக்கிழமை, அதாவது 1/8/2026 அன்றைக்கும் இதற்கு ஒத்த ஒரு வசனத்தில் விலகவில்லை, பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு விலகவில்லை என்கிறதான வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தையை பேசும்படியே கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு தங்கி இருக்கக்கூடிய தேவன், ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா விதமான நெருக்கங்களிலும், எல்லா விதமான பாடுகளிலும், எல்லா விதமான நிந்தைகளிலும் நம்மோடு கூட தங்கியிருக்கிறவர். நம்மை விட்டு போகாதவர், நம்மை விட்டு விலகாதவர். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காய் மனிதர்கள் மாறுவார்கள். மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணங்களிலே நம்மோடு கூட மனிதர்கள், நண்பர்கள், உறவுகள் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், பொருளாதார நெருக்கடிகள், சில அவமானங்கள், சில நெருக்கடிகள் வரும்பொழுது நம்மோடு கூட இருந்த பலர் நம்மை விட்டு ஓடி போவார்கள். சொல்லாமல் கொல்லாமல் நம்மை விட்டு நம்மோடு கூட இப்பொழுதுதான் இங்கே இருந்தாங்க, காணமே அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கஷ்டத்தில் உங்களோடு கூட இருக்க விரும்பாதவர்கள், நமக்கு ஏன் பிரச்சனை, நம்ம அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்மை விட்டு போனவர்கள், ஆபத்திலும் ஆதரவற்ற நேரத்திலும், அனுகூலமற்ற நேரத்திலும், ஆதங்கப்படுகிற நேரத்திலும், அரவணைப்பற்ற நேரத்திலும், அல்லல் துன்ப நேரத்திலும் நம்மோடு கூட தங்கி இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். யாத்திராகமம் 24:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசே கூப்பிட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மேகம் விலகி போகவில்லை. அவர்கள் மேல், அந்த சீனாய் மலையின் மேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மேகம் அப்படியே தங்கியிருந்தது, மூடியிருந்தது. அந்த மேகத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். என்னாகமம் 10:34 அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. யாத்திராகமம் 40:35 மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. தங்கியிருக்கும் தேவன், விலகாதிருக்கும் தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மோடு கூட எப்பொழுதும் நம்முடைய வீட்டிலே தங்கியிருக்கிற மறைமுக விருந்தாளியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய எல்லா நேரங்களிலும் நம்ம குற்ற நண்பராய், உறுதுணையாய், பக்கபலனாய், பாதுகாவலராய், உதவி செய்கிறவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவன் உங்களோடும் என்னோடு கூட தங்கி இருக்கிறபடினால் என்னோடு கூட சேர்ந்து உங்களோட உதடுகளில் ஆமென் என்று சொல்லுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட தங்கி இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒரே நிலைமையில் இருக்கிறதில்லை. சில நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், சில நேரத்தில் மேடு பள்ளங்கள், சில நேரத்தில் அழுகையின் பள்ளத்தாக்குகள், சில நேரத்தில் கண்ணீரின் சூழ்நிலைகள், சில நேரத்தில் தவிப்பின் நேரங்கள்,
வாழ்க்கை ஒரே நேரம் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். யாரிடத்தில்? சூகியனான பில்தாத் யோபுவிடம் சொன்னது. யோபு 18:14. இந்த நாளுக்கான கேள்வி, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கள்கிழமை, அதாவது 10ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கும் செல்லாதவர்களாக இருப்பீர்களேயானால், திருச்சி பட்டணத்தில் இருப்பீர்களேயானால், எங்களுடைய ஆராதனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு திருச்சி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கிற YMCA ஏசி ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறவர்களாக இருந்தால் தொடர்ந்து அங்கே செல்லுங்கள். வெளி மாநிலத்திலும் வெளி மாவட்டத்திலும் வெளி தேசத்திலும் இருக்கிறவர்களாக இருப்பீர்களேயானால், நேரம் இருக்கும் பொழுது எங்களுடைய மர்சி ஆர்க் MERCYARK சர்ச் எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அதை பார்க்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.